ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிஎம்ஆர்ஒய் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரோஜர் யோஜனா, பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் 1993ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. பிஎம்ஆர்ஒய் பிரைம் மினிஸ்டர் ரோஜர் யோஜனா. இது இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு மற்றும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தொடங்குறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1993ஆம் ஆண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎம்ஆர்ஒய் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு சிறிய தொழில் தொடங்க வங்கி கடன் ப்ளஸ் மானியம் பயிற்சி வழங்கப்படுகின்றன. இளைஞர்களுக்கு தொழில் முனைவுத்திறன் பயிற்சி ஆண்டர்பிரினர்ஷிப் வளர்த்தல், தனிப்பட்ட திட்டங்களுக்கு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் 1 லட்சம் வரையும், கூட்டு திட்டங்களுக்கு 10 லட்சம் வரையும் கடன் வங்கிகள் மூலம் மானியத்துடன் வழங்கப்படுகின்றன. மொத்த திட்ட செலவில் 15% வரை மானியம் கிடைக்கின்றன. மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் டிக் அல்லது வங்கி கிளைகள் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆதார் அட்டை, கல்விச் சான்றிதழ், வருமான சான்று, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முதலியவே தேவையான ஆவணங்கள். பிஎம்ஆர்ஒய்னா பிரைம் மினிஸ்டரின் வேலைவாய்ப்பு திட்டம், பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம். இது 1993ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இதோடைய முக்கியமான வேலை என்னன்னா, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு சிறிய தொழில் தொடங்க வங்கி கடன், மானியம் மற்றும் பயிற்சி வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இளைஞர்களையும் தொழில் முனைவராக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் பிஎம்ஆர்ஒய். இதில் நீங்கள் தனிப்பட்ட கடனாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும், இதே கூட்டு குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்டுக்கு 1 லட்சமோ தனிப்பட்ட இதுவாக, இதே கூட்டு திட்டங்கள் குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் வழங்குறாங்க. வங்கிகள் மூலம் மானியத்துடன் கூடிய கடன்களும் வழங்குறாங்க. மொத்த திட்ட செலவில் 15% வரை மானியம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 10 லட்ச ரூபா உங்கள் ப்ராஜெக்ட்னா 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பயன்பெறணும்னா மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் டிக் அல்லது வங்கி கிளைகள் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஆதார் கார்டு, உங்களுடைய கல்விச் சான்றிதழ், வருமான சான்று, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறீங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய் நீங்கள் டிக்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்ஆர்ஒயில் உள்ள ஃபண்டை பற்றி உங்களுக்கு விலக்கி சொல்லி உங்களுக்கு பயன்பெற செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை என்கரேஜ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.